ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை போலீஸ் மியூசியம் பக்கத்துல வந்திருக்கோம். உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம போலீஸ் மியூசியத்துக்குள்ள ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்ததுக்கு முன்னாடி சைக்கிள்கள் இருக்குது. இந்த சைக்கிள்களுக்கு பிறகு மோட்டர் பைக்கிள் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா டயரே இல்லாத ஒரு சைக்கிள்லாம் இருக்குது. அதில் இந்த ஹேண்டில் பாரில் பிரேக்கும் கிடையாது. இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இதில் எப்படிடா இன்றைக்கி வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எப்படி வந்து மீச்சிருப்பாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பிரேக் இருந்தாவே நம்மளால் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. கொண்டு போய் எங்கிட்டாச்சும் விட்டுறோம், ஓட்ட தெரியாதவங்க விட்டுறாங்க. அடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் இருக்க சைக்கிள் ஒன்று இருக்குது. இந்த ஸ்ப்ரிங் இருக்க சைக்கிளில் எப்படி அதுலேயும் பிரேக் இல்லாமல் இருக்குது. அதுலேயும் ஒரு துப்பாக்கி கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா காவலர்கள் வந்து போகும்போது அந்த காவலர்கள் வந்து பயன்படுத்துறதுக்காக ஒரு திருடனை பிடிக்கும்போது வந்து அதுக்காக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ஒன்று இருக்குது. அந்த புல்லட்டை பார்த்தீங்கன்னா 1975 தயாரித்த புல்லட். இந்த புல்லட்டை பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வெயிட்டாக இருக்குது. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டபுள் ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஜினாக இருக்குது. நீங்கள் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா புல்லட் இருக்குது. அதுக்கப்புறம் 1985 தயாரித்த வண்டிகள்லாம் இருக்குது. அப்படியே காலங்கள் மாற எத்தனை வண்டிகள் வந்து மாறி இருக்குது அப்படின்னு இருக்குது. நீங்கள் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். புரட்சித் தலைவி அம்மா பயன்படுத்திய ஒரு கார் ஒன்று இருக்குது. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் இருக்குது. இது ஸ்பெஷலி மேட் ஃபார் செல்வி ஜெயலலிதா. இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எவால்யூஷன் ரூம். இந்த எவால்யூஷன் ரூம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து மக்களுக்காக பணியாற்றில சிறப்பாக பணியாற்றி இருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து பரிசுகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து எங்கே வந்து பார்க்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புலி கிட்ட வந்திருக்கோம். இந்த மாதிரி புலிலாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மையான புலி தான். இந்த மாதிரி புலி நம்ம பார்த்துருப்போமா இல்லைன்னு கூட நம்மளுக்கு தெரியல. இந்த புலி எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றிய காவல்துறைக்காக இங்கே வந்து ஒரு சிறப்புக்காக இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ராஜீவ் காந்தி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டிருக்காரு. அப்போ வந்து தானு அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பெல்ட் பாமால் வந்து அவர் சாகடிச்சிருக்காங்க. அந்த பெல்ட் பாம் அதாவது அந்த ஃபார்முலா அந்த ஒரு மாடல் இருக்குல்ல, அதுதான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு பெல்ட் வச்சுருப்பாங்களோ அந்த பெல்ட்டில் தான், அதாவது ஒவ்வொரு பிஸ்டலுக்கும் இப்போ எப்படி ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் ஒவ்வொரு பிஸ்டல் ஒன்று வச்சுருப்பாங்க, அதே மாதிரி அந்த ஒவ்வொரு பெல்ட்டில் ஒவ்வொரு பேக்கெட்டுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் தான் ஆர்டிஎக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி வெடிக்கி வச்சதா சொல்கிறாங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செக்மெண்ட்டில் இருக்கேன். இந்த செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ நான் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் இருந்து வரேன். இந்த ஜெயிலோட செட்டப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பயங்கர ரியலான ஒரு ஸ்டீலானதாக இருக்குது. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஆள் தான் நிற்க முடியும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜெயில் ஒன்று இருக்குது. அந்த ஜெயிலுக்கு நம்ம அடுத்து போவோம் வாங்க. நான் இன்னொரு ஜெயில் ஒன்று சொன்னேன்னா இல்லையா, அது வந்து உண்மையான ஜெயிலே கிடையாது. அது வந்து சும்மா ஒரு புகைப்படம் தான். அந்த புகைப்படத்தில் என்னென்ன இருக்குன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த புகைப்படம் வந்து ஒரு சென்ட்ரல் ஜெயில், அதாவது வந்து இந்த 2009க்கு முன்பு கட்டிய இந்த சென்ட்ரல் ஜெயில் தான். இந்த சென்ட்ரல் ஜெயில் அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கு மேடை ஒன்று இருக்குது. அப்படியே அந்த ஒரு வார்டன்ஸ்லாம் போயிட்டு வர ரூம்லாம் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு தனித்தனி செல்களாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரி ரூமு, இதான் வந்து ஒரு ப்ரிசனு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பவுண்ட் வாலு. அது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து மொத்த ஜெயிலோட ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸு அப்படியே இருக்குது. அடுத்து அப்படியே எங்கே ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு. முதல்ல வந்து சுதந்திரத்துக்காக போராடின ஒரு தலை சிறந்த பாஞ்சாலங்குறிச்சியின் மன்னர். இவரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்கல்ல, அந்த தூக்கில் போட்டுறதுக்கு உண்டான பிரிட்டிஷார் கொடுக்கப்பட்ட ஒரு ஆவணங்கள்லாம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. அப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆவணங்கள்லாம் இருக்குது, சின்ன ஆவணங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ பெரிய எத்தனை ஆவணங்களை வச்சுருக்காங்கன்னு இருக்குது. அது இன்னமும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ஒரு தனி சிறப்பு. அதுலேயும் தமிழ்நாட்டில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்த்தீங்களா, அதுதான் இங்கே மிக சிறப்பு. வாங்க அடுத்து நம்ம பேசிக்கிட்டு அடுத்து என்ன செக்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து எந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு வந்திருக்கோம். இந்த லைப்ரரி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற எல்லா பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகளும் ஐபிஎஸ்
அதிகாரிகளும் எழுதிய புத்தகம் தான் இருக்குது. இந்த புத்தகத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி இப்படிலாம் வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட பயோபிக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படிலாம் போராடி குற்றவாளிகளை பிடிச்சிருப்பாங்க, அதுக்கு உண்டானது இருக்கும். இவங்க வந்து எப்படிலாம் படித்து மேலே வந்திருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க எப்படிலாம் வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகங்கள்லாம் இருக்கும். இந்த மியூசியமில் இந்த மாதிரி செக்டாரில் உட்காந்து படிக்கிறதுக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் இங்கே வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி இங்கே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. இந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா வெறும் காவல்துறை மற்றும் பற்றி இல்லை, பொலிட்டீஷியன்ஸ் பற்றி இருக்குது. இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அனைத்து தரப்பிட்டவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காவல்துறையில் பணியாற்றிய காவல்துறை தலைவர்களை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இதில் பரிசீலிக்கப்பட்ட முகம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் தேவாரம் அவர்களும் மற்றும் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்களும் மட்டும்தான் இருக்காங்க. இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, திரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ் அவர்கள் எழுதிய புத்தகம் தான் நம்மளை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு தானே இப்போ நம்ம தானே அவர் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான முகம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படின்னா சைலேந்திர பாபு ஐபிஎஸ் தான் எனக்கு தெரியும். அவர் எழுதிய ஒரு புத்தகம் வந்து இருக்குது. எனக்கு அதில் நான் டக்குன்னு எனக்கு வந்து கண்ணில் பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதிக்க ஆசைப்படு அப்படிங்கிற ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காரு. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர ஒரு மோட்டிவாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து நிறைய யங்ஸ்டர்களுக்கும் வளர்ந்து வரும் ஐபிஎஸ்களுக்கும் இந்த ஒரு பயங்கர ஒரு மோட்டிவாக இருக்குது. வாங்க அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ன்னு இருக்குது. இந்த மிலிட்ரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் வந்து பயன்படுத்துவாங்க. மிலிட்ரி அதாவது இந்திய இராணுவம் மற்றும் இந்தியம் சார்ந்த எந்த ஒரு இன்ஃபேண்ட்ரியான ஒரு இவங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அடுத்து இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிணத்துக்கு வைக்கிறவங்க, இந்த மற்றதுக்கு யூஸ் பண்ணுறவங்க, அந்த இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புலனாய்வு உபகரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த இது அப்படின்னு என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பாம்லாம் வைக்கிறாங்கல்ல, இந்த பாம் வைக்கும்போது அதை எடுக்கிற டிடெக்ஷன் மற்றும் இது வந்து கண்டுபிடிக்கிற கருவிகள் தான் இருக்குது. இந்த கருவியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் ஆஃப் வந்து லென்சஸ் இருக்குது, கான்டாக்ட் லென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆசா பிளேட் இருக்குது, இந்த மாதிரி வந்து சுற்றியெல்லாம் இருக்குது. அடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வெடிகள் வந்து எந்தெந்த மாதிரியான கன்னி வெடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயே பலதரப்பட்டமான கன்னி வெடிகள்லாம் இருக்குது. இதில் வந்து சின்னதுன்னு இருக்குது, பெரியசுன்னு இருக்குது, ஒயிட்டில் இருக்குது. இந்த மாதிரி கன்னி வெடிகள்லாம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியத்துக்கு உண்டான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே வந்து பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மியூசியமில், போலீஸ் மியூசியமில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான குண்டுகள் வந்து தயாரிக்கிறாங்க, அதாவது எந்தெந்த மாதிரி இடத்துல வந்து குண்டுகள் வைக்கிறாங்க, என்னென்ன பொருட்களில் குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பொம்மையில் வைக்கிறாங்க, அடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரில் வைக்கிறாங்க, அடுத்து வந்து இந்த பொக்கையில் வைக்கிறாங்க, புக்கில் வைக்கிறாங்க, பைப்பில் வைக்கிறாங்க, குக்கரில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வெடிகுண்டுகள்லாம் வச்சு தான் வந்து பழைய படத்துலலாம் பார்த்துட்டு போகல, இந்த ரகுவரன் படத்துல எல்லாம், பழைய விஜயகாந்த் படத்துல எல்லாம், பழைய விஜய் படத்துல எல்லாம் அந்த மாதிரி தான் பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பொக்கையிலாம் வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. பொம்மையில் வைப்பாங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூட்கேஸில் வச்சுருக்காங்க, அந்த கெட்டிலெல்லாம் வச்சுருக்காங்க, டைம் பாம்லாம் வச்சுருக்காங்க. இந்த ஃபோனில், அதாவது எனக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன், ஃபோன்லலாம் குண்டு வைப்பாங்களா அப்படிங்கிறத இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு அப்படியே அந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா என்ன இருக்குது, வெடிகுண்டு தேடுதல் கருவி அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்தெந்த இதில் வந்து எப்படி குண்டுகளை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பைனார்குலர் வச்சுருக்காங்க, அடுத்து வந்து நைட் விஷன் கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க. இந்த இதில் முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து போரோஸ்கோப் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய கருவி இருக்குது. இந்த போரோஸ்கோப் வந்து கருவி எப்படி பயன்படுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வெடிகுண்டு இருந்தாலும் அந்த இதில் கரெக்டாக மைன்யூட்டாக வந்து காமிச்சிடும். இதுக்கு பேர் தான் போரோஸ்கோப் கருவி. இந்த கருவி வந்து தமிழகத்தில் 1954ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியே நீங்கள் வந்து தாண்டி வந்தீங்கன்னா எம்டி கேசஸ், இந்த எம்டி கேசஸில் பார்த்தீங்கன்னா தோட்டாவோட, இப்போ ஒரு தோட்டா இருக்குன்னா அந்த தோட்டா மட்டும்தான் வெளியில் போகும், மித்த அந்த கேப்சூல்ஸ் மட்டும்தான் வெளியில் இருக்கும். அதுக்கு உண்டான சான்றுகள் தான் இங்கே இருக்குது. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வெப்பன் மவுண்டன் கிரனைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கிரனைட் அப்படிங்கிறது பாம், ராக்கெட் லான்ச்சரில் பயன்படுத்தக்கூடியது இருக்குது. துப்பாக்கியில் கூடிய இந்த எஸ்எல்ஆர், இந்த மாதிரி 506 யூஸ் பண்ணக்கூடிய கையெறி குண்டுகளே இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கையெறி குண்டுகள், நாட்டு வெடி குண்டுகள், இப்போ நம்ம ஊரில் எல்லாம் சவுத் சைடில் எல்லாம் பயன்படுத்துவாங்க. சவுத் சைடுன்னு மட்டும் இல்லை, தமிழகத்தில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய நாட்டு வெடிகுண்டுகள் இது வந்து பல தரப்பட்ட மக்களில் இருக்குது. அது இன்னமும் வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி சொல்லும்போது இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தில் இன்னும் எத்தனை உயிர்கள் வந்து பலியாக போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம்
இந்த போலீஸ் மியூசியத்தில் இருக்கிறனால எல்லா பேத்துக்குமே இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிலாம் வந்து வெடிகுண்டை வந்து கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கும் கருவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இன்னைக்கும் அந்த இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வெடிகுண்டு கருவிகள்லாம் வந்து எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அடுத்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாம் டிடெக்ஷன் அந்த ஒரு பேக் ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, இந்த பேக்கை தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆனால் டோன்ட் டச்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே பயங்கர ஒரு கெட்டியாக இருக்குது, பயங்கர ஒரு செக்யூராக இருக்குது. இந்த புல்லட் ப்ரூஃப்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. இந்த ஷூஸ் கொண்டும் இந்த கோணி பையில் கட்டின ஷூஸ் மாதிரி இருக்குது. இதுக்கு ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியிலலாம் போவோம்ல அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் வந்து பாம்பு அடித்தாலும் வந்து தற்காத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாம் டிஸ்போசல் எக்யூப்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இது நம்ம வெயில் காலத்தில் நம்ம செட் பண்ணிட்டு போட்டாவே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை போட்டுக்கிட்டு எப்படி தான் போய் அந்த ஒரு கிரிட்டிக்கல் நேரத்தில் கொண்டு போய் பாம்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் உயிரை பணையம் வச்சு வேலை செய்கிற காவல்துறையினருக்கு ஒரு சல்யூட் ஒன்று அடிச்சுக்குவோம். அப்படியே நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம் வாங்க. இதுக்கு பேர் இப்போ நம்ம அடுத்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னில் அதுலேயும் முக்கியமாக இருக்கிற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இன்சாஸ் ரைஃபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து எல்எம்ஜி. இந்த கன்று பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் முடிக்க துல்லியமாக அடிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் அதாவது சிறைச்சாலையில் இருக்கவங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா துல்லியமாக அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியே வாங்க, இந்த கன்று பார்த்தீங்கன்னா சப்மிஷன் கன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரவுண்டு 32 to 40 புல்லட் கூட போட்டுக்கலாம். அதாவது 300 மீட்டர் முடிக்க தொலைவாக அடிக்கக்கூடியது. இது வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டுகள் வந்து இந்த புல்லட்லேருந்து போகிற சவுண்டுகள் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 303 ரைஃபிள். இது வந்து இந்த பயிற்சிக்காக வந்து காவலர்கள் வந்து பயிற்சிக்காக வந்து யூஸ் பண்ணுற இது வந்து வழக்கம் போல் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டிலையும் புழக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புழக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து பண்டைய காலங்களில் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட ரைஃபிள்களாக இருக்கிறது. அப்படியே நீங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் கன்ஸ். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரோடிங் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஆர்மியில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ இருக்கிற ஆர்மியில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. கரெக்டாக துல்லியமாக வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற எதிரிகளை தாக்குறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி கன்னுகள்லாம் இப்போ தான் வந்து பார்க்க முடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நாள் ஃபுல்லாக. ஏன்னா குழந்தைகளுக்கும் சரி மற்றும் வந்து பெரியவர்களுக்கும் சரி பலதரப்பட்ட மக்களுக்கும் சரி பார்க்குறதுக்கு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவால்வர்ஸாக இருக்குது, பிஸ்டல்ஸ் வந்து ரிவால்வராக இருக்குது, இதெல்லாம் 9mm பிஸ்டல் இருக்குது, ரிவால்வர்கள்லாம் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரிலாம் ஆயுதங்கள் வந்து பயன்படுத்துவாங்களா, அதாவது ஆயுதங்கள் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறத தவிர இவ்வளோ பெரிய வெயிட்டை எப்படி வந்து காவல்துறையினை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மக்களும் காவல்துறையும் சரி மற்றும் இராணுவமும் சரி எவ்வளோ வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவால்வர் பிஸ்டலுக்கு எடுத்து அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து ரேஞ்சு மட்டும் கம்மியாக வரும். அது 1 கிலோமீட்டர், இது வந்து 1/2 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய எதிரிகளை வந்து சுட்டு வீழ்த்தக்கூடியது. இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டியே வந்து கரெக்டாக துல்லியமாக இருக்கும் குற்றவாளிகளையும் சரி எதிரிகளையும் சரி பாய்ந்து அடிக்கக்கூடியது. வாங்க நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு புல்லட்டுகள் இருக்கிறது. எந்தெந்த புல்லட்டுகள் வந்து எந்தெந்த துப்பாக்கிகளுக்கு செயல்படுத்த வேண்டும் போட முடியும் அப்படிங்கிறது. வாங்க அடுத்த இதுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடைசியாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியின் முடிவில் வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் என்ன செக்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையின் சாதனங்கள்லாம் இருக்குது. இந்த சாதனம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாஸ்ட்டாக போனால் கேப்சர் பண்ணல இந்த மாதிரி ஒரு டிடெக்டர்லாம் இருக்குது. இது வந்து இந்த லைட், இது வந்து இந்த ரெட்டு காமிக்கிறாங்களா ஸ்டாப்னு அந்த ஸ்டாப்னு காமிக்கிறதுக்கு. நம்ம என்னோடய ரைட் சைடில் எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நில் கவனிசல், ரெட், க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இந்த 3மே இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்னல்ஸ்லையுமே ஒவ்வொரு என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு தான் வரோம். இந்த கடைசியில் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் இந்த குடியரசு தினம் எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.